மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷனுடைய அதாவது அதனுடைய தாற்பரியத்தை அதனுடைய வல்னரபிலிட்டியை அதிகரிப்பதற்குரிய ஒரு முக்கியமாக காரணமாக இருக்கின்ற அந்த ஆணினுடைய பார்ட்னர், அது மனைவியாக இருக்கலாம் அல்லது ஒரு பெண் துணைவியாக இருக்கலாம், துணையாக இருக்கலாம், அவரை பாதிக்கின்ற அவர் மூலமாக அந்த ஆணை பாதிக்கின்ற காரணிகளை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்று நிகழ்ச்சியிலே இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸை பற்றி பார்த்தோம். இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் ஆனது டைப் 1 டைப் 2 என்று முதலாவது வகை இரண்டாவது வகை இருக்கின்றது. முதலாவது வகையானது ஒருவருடைய வாயிலே இருக்கிறது. இரண்டாவது வகையானது ஒருவருடைய இனப்பெருக்க தொகுதியிலே அல்லது ஆண்குறியிலே அல்லது யோனியிலே இருக்கின்றது. எனவே நாங்கள் வாய்ப்புணர்ச்சியை மேற்கொள்ளுகின்ற போது இந்த வைரஸ் ஆனது ஒருவரிலே இருந்து இன்னும் ஒருவருக்கு தொற்றக்கூடியதாக இருக்கின்றது. முக்கியமாக பல பேர் இந்த பிரச்சனைக்கு உட்படுவது என்னவென்றால், நாங்கள் அனைவருமே யோசித்துக் கொண்டிருக்கின்றோம், நேற்று தினத்திருக்கின்றோம், இந்த பாலியல் ரீதியான நோய்கள், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அதில் HIV எய்ட்ஸும் வருகிறது. இந்த பாலியல் ரீதியான நோய்களை நாங்கள் இந்த கொண்டம் என்று சொல்லப்படுகின்ற ஆணுரை பாவிப்பதன் மூலமாக 100% தடுத்துக்கொள்ள முடியும் என்று. அது உண்மை என்றாலும் கூட இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் எனப்படுகிற வைரஸ் ஆனது இந்த கொண்டமை பாவிப்பதன் மூலமாக அது ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு கடத்தப்படுவதை எங்களாலே தடுக்க முடியாது. எனவே பல பேர் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் கவலையுடன் வந்து எங்களிடம் சொல்லுவது என்னவென்றால், நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் ஐயா, இந்த கொண்டம்ஸ் அல்லது ஆணுரை பாவிக்கின்ற போது இந்த நோய்கள் முழுவற்றையுமே எங்களால் தடுக்க முடியும் என்று. அப்படி எங்களாலே சொல்ல முடியாது இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸை பொறுத்தமட்டிலே. எனவே தான் இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் நீங்கள் கொண்டம் பாவித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு ஆணும் பெண்ணும் இருவருமே முத்தமிடுகின்ற போது, கிஸ் பண்ணுகின்ற போது வாய் மூலமாக ஒருவருடைய வாயிலிருந்து இன்னொருடைய வாய் மூலமாக இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் டைப் 1 முதலாவது வகையானது தொற்றக்கூடும். அதே நேரத்திலே வாய்வழி புணர்ச்சி என்று சொல்லுகின்ற போது யோனி பக்கத்திலே வாய்வழி புணர்ச்சியாக இருக்கலாம், அல்லது ஆண்குறியிலே ஏற்படுகின்ற வாய்வழி புணர்ச்சியாக இருக்கலாம். இந்த ரெண்டு வகையிலுமே இந்த ஹெர்பிஸ் டைப் 2 எனப்படுகிற வைரஸ் ஆனது ஒருவரிலே இருந்து இன்னொருவருக்கு பரவக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் பார்க்கணும், பல ஆஃபீஸுகளிலே, நிலையங்களிலே, தொழிற்சாலைகளிலே அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள், இந்த கிஸ் பண்ணுகின்ற போது, அதாவது முத்தம் செய்கின்ற போது இந்த நோய் பெறவாதன், ஆனால் முத்தமிடுகின்ற போது கட்டாயமாக பெறும். இது ஒரு எங்களுக்கு தெரியும், இந்த சிக்கன் பாக்ஸ் என்று சொல்லுவோம். சிக்கன் பாக்ஸ் எனப்படுவது என்ன, பொக்குளிப்பான் அல்லது வெரிசெல்லா இன்ஃபெக்ஷன் என்று சொல்லுவோம். இந்த சிக்கன் பாக்ஸ் அதாவது பொக்குளிப்பானை போலத்தான் இந்த நோயும் ஒருவரிலிருந்து இன்னும் ஒருவருக்கு தொடுகை மூலம் பெறலாம். அதே நேரத்தில் கட்டாயமாக பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது மட்டும் இந்த ஹெர்பிஸ் வைரஸ் பெறவாது. மிக நெருக்கமான தொடர்புகள் எவ்வாறு இந்த பொக்குளிப்பான் அல்லது சிக்கன் பாக்ஸ் எனப்படுகிற இந்த வெரிசெலா இன்ஃபெக்ஷன் எங்களுக்கு வருகிறதோ அதே போலதான் இந்த நோயும் எங்களுக்கு ஒருவர் தொடுகையின் மூலமாக பெறலாம். எனவே தொடுகையின் மூலமாக பெறவினாலும் இது ஒரு பாலியல் ரீதியாக ஒரு பாலியல் நோயாகத்தான், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸாக, பாலியல் நோயாகத்தான் இது கருதப்படுகிறது. எனவே இது பாலியல் நோய் என்ற வகைக்குள்ளே தான் இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் ஆனது வரக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மிகவும் பாரதூரமானவை. மரணத்துக்கு கூட இதை கண்டுபிடிக்கவிட்டால் இறப்பு அல்லது மரணம் கூட ஏற்படும். இரண்டாவதாக இந்த வைரஸ்கள் போய் எங்களுடைய நரம்பு மண்டலத்திலே போய் இவை ஒழித்துக்கொண்டு அப்படியே அந்த மனிதர் இறக்கும் மட்டும் இந்த வைரஸ்கள் ஒருவர் உயிரிலே வாழ்ந்து கொண்டிருக்கும். அதன் பிற்பாடு என்ன, எப்போது மீண்டும் இந்த வைரஸ்கள் உயிர்ப்படும், ரீஆக்டிவேஷன் பெறும் என்று சொன்னால் எப்போது வரும் என்றால், ஒருவருடைய உடலிலே இருக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தி அல்லது நீர்ப்பீடனம் அல்லது இம்யூனிட்டி குறைகின்ற போது மீண்டும் இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் ஒருவருடைய உடலில் இருந்து மீண்டும் அவை உயிர் பெறும் அல்லது ரீஆக்டிவேஷன் பெறுகின்ற போது என்ன நடைபெறும் என்றால், உதாரணமாக
நீங்கள் கேட்கலாம், என்ன நிலைமைகளிலே எங்களுடைய உடலினுடைய நீர்ப்பீடனம் குறைகிறது என்றால் உண்மையாக நோய்கள் முக்கியமாக சொல்லலாம். இந்த டயபெட்டிஸ் மெலைட்டஸ் எனப்படுகின்ற நீரழிவு நோய். இரண்டாவதாக குரானிக் ரீனல் ஃபெயிலியர், அதாவது நீண்டகால போக்கிலே ஒருவருக்கு ஏற்படுகிற சிறுநீரக பாதிப்பு. மூன்றாவதாக குரானிக் லிவர் செல்ஸ் டிசீஸ், CLCD என்று சொல்லுவோம், அதாவது ஒருவருக்கு ஈரலிலே நீண்டகால நோக்கிலே ஈரலினுடைய தொழிற்பாடுகள் பாதிக்கப்படுகிற செயல்பாடு அல்லது லிவர் சிரோசிஸ் என்று சொல்லுவோம். ஈரலுடைய முழு கட்டமைப்பும் அழிந்த ஒரு நிலைமை இதன் காரணமாக. அதே நேரத்தில் புற்றுநோய்கள், இந்த லியூகீமியா அல்லது லிம்ஃபோமா என்று சொல்லப்படுகிற பல வகையான இரத்த புற்றுநோய்கள். இந்த இரத்த புற்றுநோய்களுக்கு பாவிக்கின்ற மருந்துகள் எல்லாம் என்ன செய்யும்? ஒருவருடைய உடலிலே இருக்கின்ற இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறையும். முக்கியமாக இன்னொரு முக்கியமான விடயம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பெண் பிரெக்னன்சி கருப்பம் தரித்திருக்கின்ற போது இந்த நரம்பு மண்டலத்தில் இருக்கின்ற ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸானது மீண்டும் உயிர் பெறும். எனவே இது பல இடங்களிலே பிரச்சனையாக இருக்கிறது. சில நேரங்களில் அந்த திருமணத்துக்கு முதல் அந்த பெண் தன்னுடைய காதலனுடனோ அல்லது நண்பருடனோ தொடர்பினை வைத்துக் கொண்டிருக்கலாம். இந்த கிருமிகள் தொற்றி இருக்கும். பிறகு வேறு ஒருவரை அவர் திருமணம் செய்த பிற்பாடு அவர் கர்ப்பமாக இருக்கின்ற போது பிரெக்னன்சி காலத்திலே கர்ப்பம் தரித்திருக்கின்ற போது, இந்த பிரெக்னன்சி காலத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த கர்ப்பம் தரித்திருக்கின்ற காலத்திலே ஒரு பெண்ணினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைகிறது. எனவே அவ்வாறு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைந்தால்தான் அந்த பெண் தன்னுடைய கருப்பையிலே தன்னுடைய வயிற்றிலே அந்த சிசுவை தாங்க முடியும். இல்லாவிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி கூட இருந்தால் அந்த பெண்ணுக்கு அந்த இம்யூனிட்டி கூட இருந்தால் மீண்டும் மீண்டும் அடிக்கடி கருக்கலைப்பு அல்லது அபார்ஷன் ஏற்படும். எனவே இதை அடிப்படையாக கொண்டு என்ன நடைபெறும்? அந்த பெண் பிரெக்னன்சியாக வந்தவுடன் மீண்டும் அவருக்கு இந்த ஹெர்பிஸ் வைரஸ் ஆனது உருப்பெற்றால் என்ன நடைபெறும்? அவருடைய யோனி பக்கத்திலே மிகவும் புண்கள், காயங்களுடன் புண்கள் ஏற்படும். அது சரியான வலியை கொடுக்கும். வைத்தியர் உதவி இல்லாமல் இதை நாங்கள் சிகிச்சை அளிக்கவே முடியாது. அதன் பிற்பாடு வைத்தியர் வருகின்ற போது பெரிய ஒரு குடும்ப பிரச்சனை அந்த இடத்திலே ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஒன்று, வைத்தியர்கள் நேரடியாகவே இது ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், பாலியல் மூலமாக பரவுகிற நோய், பாலியல் நோய் என்று சொல்ல முடியாது. சொன்னால் அந்த திருமணம் செய்கின்ற கணவர் மனைவி மேலே சந்தேகம் ஏற்படும். இவ்வாறு பல பிரச்சனைகள் இந்த ஹெர்பிஸ் மூலமாக ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே வைத்தியசாலைகளிலும் அல்லது எங்கே ஒரு இடத்துல நாங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். எனவே தான் மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்ன? இந்த வாய்ப்புணர்ச்சி செய்கின்ற போது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் போன்ற வைரஸ்கள் இருக்குமாக இருந்தால் அது ஒருவரிலிருந்து இன்னொருக்கு தொற்ற முடியும். ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு பாலிசி, இதை சொன்னாலே இப்போது பல பேர் சிரிப்பார்கள் என்று நம்புகிறேன். ஒருவருக்கு ஒருத்தி என்ற ஒரு பாலிசி இருக்குமாக இருந்தால் இந்த வாய்ப்புணர்ச்சி செய்தாலும் கூட இந்த நோய் கிருமிகள் தொற்று அடையாது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரத்திலே இந்த பெல் சாயினை, மணி சாயினை அமர்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.